வெல்கம் டு ஜெனனி கேட்டரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி சம்மர் சீசனுக்கு ஏற்ற குல்ஃபி தயார் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அது நல்லா பால் வத்தட்டும். நம்ம இந்த பால் காயிடக்குள்ளேயும் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இது 5 நிமிஷத்தில் நம்ம தயார் பண்ணிடலாம். தேவையான பொருள் ஜீனி, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே இப்படி மிக்சியில் திரித்து வச்சுக்கோங்க. நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். மில்க் பவுடரையும் இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். நான் மீஷோவில் ஐஸ் மோடு வாங்கியிருக்கேன். இதில் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். இது 8 மணி நேரம் ஆகும். ஆற வச்சு அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் ஆனோன்னா நமக்கு குல்ஃபி ரெடி. இப்போது நான் குங்குமப்பூ போடலாம். அதுக்கு பதில் நான் கலர் பொடி கொஞ்சம் கேசரி பவுடர் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இப்போ தண்ணியாக இருக்குது. இதுமாரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா கட்டி ஆயிடும். இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஐஸ் மோடில் ஊற்றி ரெடி பண்ணிடலாம். இது நம்ம இப்போ 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சாதான் நமக்கு குல்ஃபி ரெடி ஆகும். ரெடி ஆனாலும் சொல்கிறேன். தயாராகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். 8 மணி நேரம் கழித்து நம்ம குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நமக்கு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். நான் தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டேன். இப்போ அழகாக வந்துடுச்சு. நமக்கு இந்த மீஷோவில் வாங்கின மோடு சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை பாதாம் தூளை தூவிக்கலாம். இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட் பண்ணிடுவோம். குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க.